நாளையில ஒரு புது வருஷத்தை சந்திக்க போறோம். இது கடைசி ஆராதனை. யாரோ ஒரு சிலரை பார்த்த ஆண்டவர் வந்து கிருபையா, மகளே நீ தாண்டி வராத பிரச்சனையா, மகளே மகனே நீ தாண்டி வராத பிரச்சனையா, இதுக்கெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்கலாமா? இதை விட எத்தனையோ பிரச்சனையை பரிசுத்தவான்கள் தாண்டி வந்திருக்கிறாங்க. தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் தாண்டி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு பெருசு இல்லப்பா. நீ தேவனுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரம். உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல. உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போற. நீ இப்படி இருக்கலாமா? நீ இப்படி இருக்கலாமா? என் பிள்ளை நீ இப்படி இருக்கலாமா? நீ அவருடைய பிள்ளை இல்ல, நீ அவருடைய பிள்ளை இல்ல, அவருடைய பிள்ளை அப்படி இருக்கலாமா? உன் மேல உன்னை ஆண்டவர் உங்களை எப்படி நம்புறாரு தெரியுமா? எவ்வளவு நம்புறாரு தெரியுமா? யாரும் நீங்க யாருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமே இல்லை. உங்களை ஆண்டவர் நம்புறதற்கு எந்த விதத்தில் நீங்க தகுதியே இல்லை. ஆனா ஆண்டவர் எல்லாரை விட, இந்த திருச்சபையில இருக்கிற எல்லாரை விட உங்களை நம்பினார்ல. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரை விட ஆண்டவர் உங்களை நம்பினார்ல. உங்களோட வேலை பார்க்கிற அத்தனை பேரை உங்களை கத்த நம்பினார்ல. நீ அப்படி இருக்கலாமா? கத்தர் அப்படிதான் சொல்ற. நீங்க அப்படி இருக்கலாமா? நீங்க அப்படியா மற்றவங்கள மாதிரியா நீ இருக்கிற? நீ ஸ்பெஷல் இல்லப்பா, நீ வேறு பிரிக்கப்பட்டவன் அல்லவா? அதனால இந்த வருடத்தை முடிக்கும் போது நன்றியோட முடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அர்ப்பணிப்போட முடிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஹல்லேலூயா.